ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற வித் லவ் படம் எப்போ இருக்குது வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது அபிஷன், அனஸ்வாரா ரஞ்சன் போன்றோர் நடித்திருக்காங்க. மதன்கிறவர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீன் ரோல்டான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயாஸ் அப்படிங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வித் லவ் படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தின் நாயகன் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத இளைஞராக இருக்காங்க. அவங்க அக்கா வந்து இவருக்காக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சில பொண்ணுங்களை இவர் வேண்டாங்கும்போது ஒரு பொண்ணை பார்க்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போக சொல்கிறாங்க. அங்கே கதாநாயகி வராங்க. 2 பேத்துக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதாநாயகன்ட்ட உங்கள் லவ்வை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் வந்து காலேஜ் டேஸ்லாம் பெருசாக இல்லை, ஸ்கூல் டேஸில் அவர் லவ் பண்ண பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகி வந்து இவருக்கு ஸ்கூலில் ஜூனியராக இருக்காங்க. அதே சமயம் கதாநாயகியும் அவங்க ஸ்கூலில் காதலிச்ச பையனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ கதாநாயகி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு முன்னாடி இந்த 2 பேர்ட்டையும் நம்ம படிக்கிற காலத்தில் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்துட்டோம். இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகியும் ஒரே ஸ்கூலில் படித்ததுனால அவங்க இருந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பழைய அவங்க ப்ரப்போஸ் பண்ண நினச்ச அந்த ஸ்கூலில் பண்ண லவ்வுக்கு ப்ரப்போஸ் பண்ண நினச்சவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாங்களா? அப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்கங்கும்போது இந்த 2 பேரும் சேர்ந்தாங்களா? அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐடியாக்குள்ளே போகும்போது இவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு? இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் வித் லவ். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷன், அனஸ்வாரா ரஞ்சன்ட்ட தான் மேஜராக படமே நகருது. மற்றபடி நடித்த நடிகர்கள் எல்லாம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ, ஒரு ரொமான்டிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லவ்வு, ஸ்கூல் டேஸ் லவ்வு, அதே மாதிரி கதாநாயகனுக்கும் நாயகிக்கும் உள்ள லவ்வை காட்டும்போது சினிமோட்டோகிராஃபி நல்ல ப்ரீஸியாக தான் இருக்குது. இதுக்கு தேவையான அந்த சினிமோட்டோகிராஃபிங்கிறது ஸ்க்ரீனில் ப்ரீஸியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்து சாங்ஸும் இந்த படத்தில் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நல்லா நீட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்கூல் டேஸ் போர்ஷனும் சரி, 2 பேரோட லவ்வோட போர்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த அபிஷன், அனஸ்வாரா ரஞ்சன்ட்ட இருக்கிற அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிச்சயம் ஜென்சி செட்டுக்கு வந்து கவர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கங்கே ஹீரோ பண்ணுற சில காமெடி மொமெண்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஸ்கேமும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகத்தான் அமையுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கதாபாத்திரத்துக்குள்ளேயே தான் கதைங்கிறது நகருது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொட்டீன், ஒரு ஃபார்முலா, ஒரு லவ் ஸ்டோரியாகத்தான் போகுது. அங்கங்கே சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனாலும் படம் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரொமான்டிக் ஸ்டோரிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் இன்னும் அழுத்தமாக பதிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் பெரிய ஃபீல் குட் படமாகவே இந்த படம்ங்கிறது அமைஞ்சிருக்கும். ஓகே, ஃபைனலி வித் லவ் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் பொண்ணு பார்க்க கதாநாயகியை தேடி போகிறாரு. அப்படி இருக்க அந்த 2 பேருமே வந்து ஸ்கூலில் வந்து ஒரு மேட்ஸாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு ஐடியா பிளான் பண்ணுறாங்க கதாநாயகி. அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இந்த லவ் சேர்ந்துச்சா? இல்லை அவங்க கொடுத்த ஐடியாவால் நடந்த விஷயம் நடந்துச்சா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படம் வித் லவ். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் லவ் அப்படிங்கிறது படத்தோட தலைப்பு. நிச்சயம் வந்து இவங்க வந்து வெளியே வரும்போது நம்ம வித்தவுட் லவ் இல்லாமல் வெளியே வர மாட்டோம். அந்த வித் லவ்வை வந்து ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி வர அளவுக்கு திருப்திகரமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் யூஏ சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.